போற்றி. கடலே போற்றி. ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி. பராய் துறை மேவிய பரணே போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள் தரும் சொர்ணாம்பிகை தாயார் உடனமர் அருள் நிறை சுகவனநாத திருவடிகள். அருள் தரும் அங்கையர் கன்னியம்மை உடனாகி அருள் நிறை ஆளவா எண்ணல் மலரடிகள். அருள் தரும் பச்சை நாயகி அம்மை உடனாகிய பட்டியம்பெருமான் மலரடிகள். காவாய் கனகத்திரளே போற்றி. சிற்றம்பலம். ஓம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. யாக்கை பொன்னடும் கோயிலா புகுந்தாய் போற்றி. மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி. தூயனல் சோதி ஆனவ போற்றியோ நமச்சிவாய. காவாய் கனகத்திரளே போற்றி. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள் தரும் சொர்ணாம்பிகை தாயாருடனாகிய சுகவனநாத பெருமானுடைய பேரருள் கருணையினாலே அரிது அரிது மானிடராதல் அரிது அதினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று அவைபிராட்டியார் போற்றக்கூடிய அருள்வாக்கிற்கிணங்க மாதவம் செய்த தென்திசையாக விழக்கூடிய புண்ணிய பூமியிலே பெருமாவுடைய கருணையினாலே மனிதராக பிறந்த நாம் மண்ணின் நல்ல வண்ணம் வாழும் முகத்தான் திருமுறைகளை பாடியும் இறைவன் திருவடியை வணங்குவதற்கு ஏதுவாக இறைவன் செய்த பெரும் கருணையினாலே மண்ணுலகிலே அவதாரம் செய்து திருஞான சம்பந்த பெருமான் முதலாக தெய்வ சேக்கிழார் பெருமான் ஈராக திருவாய் மலர்ந்தருளிய திருமுறைகளை ஓதுவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பளித்துள்ள திருவருளையும் குருவருளையும் மனம்மி மொழிகளாலே போற்றி துதித்து வணங்கி வழிபாடானது திருவிளக்கு ஏற்றி இனிதே தொடங்கப்படுகின்ற திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பலரும் வாழ்வது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. வல்லக விளக்கது பலரும் வாழ்வது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஏற்றிய ஒளியிலே இறைவன் திருவருள் எழுந்தருளல். துண்டு சுடரணைய சோதி கண்டாய் ஆண்டருக்கு அறிய கடவுள் கண்டாய். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். விரதமெல்லாம் ஆண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய். அருள் தரும் மரமலத்தனாய் எம்மையுடனாய் அருள் நிறை செம்பர் சோதிநாதர் திருவடிகள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு நல் தூபம் நல்விதியினால் இடவல்லார்க்கு அருள் தரும் கடந்தை நாயம்மையுடனாய் அருள் நிறை சுடற்கொழுந்து நாத திருவடிகள்.
ஓம் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி திரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவாட் படையாய் போற்றி உயிரும் தோற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி இல்லால் வியன்னரண மீதாய் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி போற்றி அருள் தரும் அறமலர்த்தனாகி எம்மையுடனாகி அருள் நிறை ஐயாரப்பர் திருவடிகள் போற்றி போற்றி செம்பலம் இல்லையும் பலனும் கோடாமல் என்றும் குறையாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் எங்கள் குலம் இனிமேல் வாடாமல் வாழவரம் தருவாய் மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளி சோதியே பூவினில் அமர்ந்தவரே அருள் தரும் கடந்தை நாயம்மையுடனாய் எல்லாரை சுடர் கொழுந்து நாத திருவடிகள் ஆவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி எண்ணில்லை மண்டில் ஆடி போற்றி கணக்காரமுதானாய் போற்றி வழிபாடு ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ந்து ஓதி வழிபாடு செய்வதற்குண்டான வல்லமை பெருமுகத்தான் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்று அருள்வாக்கிருக்கிறங்க குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என்பது குறித்து ஓரார் என்று திருமூல தேவநாயனுடைய அருள்வாக்கிற்கிணங்க நம்முடைய ஞானாசிரியர் பெருமக்களை வணங்கும் முகத்தான் குரு வணக்கம் நடைபெறுகின்ற திருச்சிற்றம்பலம் பூம்பொடியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி மாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஈராண்டில் சிவன் ஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி ஈராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் கல்லாளின் குடையமந்து நான் மறையாரங்க முதல் கற்ற கேள்வி மறைக்கு அப்பாலாய் இல்லதுமாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் ஈனாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் சைலாதி மரபுடையோன் திருமரபு தந்தைதாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் அருள் திரு சோமசுந்தர நாயகர் மலரடிகள் அருள் திரு மறைமலையடிகள் மலரடிகள் அருள் திரு அழகரடிகள் அடியினைகள் அருள் திரு ஆடலர செய்யா அடியினைகள் அருள் திரு அருள்குருநாதர் மலரடிகள் ஞானாசிரிய பெருமக்கள் மலரடிகள் ஆடக மதுரை அரசே போற்றி அருள் தரும் சுருணாம்பிகை தாயாருடனாய் எல்லரை சுகவனநாத திருவடிகள் திருவாக்கும் செய்கருமம் கைகோட்டும்
செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து நடப்பதே தும்பலும் இல்லையம்பலம் திருப்படத்திடமாக கொண்டு அன்பும் அறனும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது நம்முடைய வள்ளுவம். நம்முடைய வாழ்வைக்கு இன்றியமையாதாக உணரக்கூடிய அன்பும் அருளும் பெருகி மலர்வதற்கு திருப்படத்திடமாக கொண்டு அம்மையப்பராக எழுந்தள்ளக்கூடிய மந்திர இருக்கைகள் போற்றப்படுகின்றன. ஓம் ஆதார சித்தி போற்றிவோம், அறவிருக்கை போற்றிவோம், ஓவிருக்கை போற்றிவோம், சூரிய மண்டலம் போற்றிவோம், அக்னி மண்டலம் போற்றிவோம், அன்பே வடிவமான இறைவன் எழுந்தருளல். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச குலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுவரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. பெருந்துரை நம் தேவனடி போற்றி, அருள் வடிவமான அம்மை எழுந்தருளல். எல்லத்தனையும் கள்ளமிலார் இதய தடத்தின் இனிதளரும் இனிய மலரே அண்டர் உணர்வுக்கு எட்டா தேனே கண்டவர்கள் அள்ளிக்கொளும் பேரழகு வளரகமே கணுவுரா கரும்பே அரிய தவமே தவ பயனே அன்பே கங்கை நதி புனையும் வள்ளல் தருவின் விளையாடும் மயிலே வேதநாயகியே வரம் வேட்டவருக்கு அருள் புரி பவானி வாழும் வேதநாயகியே வரம் வேட்டவருக்கு அருள் புரி பவானி வாழும் பெருவாழ்வே தள்ளத்தகும் எந்தமக்கும் அருள் தாயே வருக வருகவே தாயே ஏற்புவியும் காக்க வரும் தாயே வருக 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 எழுந்தருளிய பெருமானுடைய திருவடிக்கு நீர் உச்சிக்கு நீர் கொவ்வாய் செவ்வாய்க்கு நீர் வழங்கப்படுதல். பெருமாட்டுடைய திருவடிக்கு நீர் உச்சிக்கு நீர் கொவ்வாய் செவ்வாய்க்கு நீர் வழங்கப்படுதல். தூபம் தீபம் ஒற்றை விளக்கு அமுது முதலான வழிபாடுகள் முறையே நடைபெறுகின்றது. காவாய் கனகத்திரளே போற்றி, தலம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடிசை பாடல் மறந்தறியே மறந்தறியே உன்னாமம் என்னாரே மறந்தறியே உலர்ந்தாத்தலையில் பள்ளி கொள்ளுழல்வாய் உணருள்ளொரு சோலை கவித்தருளாய் நதிகை செடில பாலிக்கும் இல்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் வேளவே போதிசையே ஆறு கண்டு இன்னம் பாலிக்குமோ வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில்
கடந்த சோதி கருணையே உருவமாகி பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று அருள் தரும் பார்வதி அம்மையுடனாகிய நிறை கைலாயநாத பெருமான் மலரடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி. பெருமானுடைய திருவடி இன்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய இல்லத்தன்பர்கள் போற்றி மலர் வழிபாடு செய்யக்கூடிய போற்றி மலர் வழிபாடு ஆறுரமந்தரசே போற்றி. ஓம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி மற்றவருக்காரமுதமானாய் போற்றி மற்றொரு ஒப்பில்லா மைந்தா போற்றி சென்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி பங்கமலி கடல் நஞ்ச முண்டாய் போற்றி உங்களரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி அங்கனே அமரர்கதம் இறைவா போற்றி சிங்கனக தனி குன்றே சிவனே போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி இலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி இலையாந்த மூவிலை வேளுந்தி போற்றி இலையால் அன்றி இலரித்த சிவனே போற்றி உன்னியலும் ஏனியனே போற்றி போற்றி மன்னிய சீர்மறை நான்கு மானாய் போற்றி உண்ணும் அவருக்கு உண்மையனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி சுடரோன் பல்லுருத்த வேந்தே போற்றி இங்கிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி செஞ்சடையா நின்பாதம் போற்றி போற்றி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி உங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி அங்கமல தயனொடு மாலும் காணா செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி அம்புளவு கொன்றை சடையாய் போற்றி கொம்பனைய நுண்ணிடையால் கூறா போற்றி நம்பும் அவருக்கு அரும்பொருளே போற்றி போற்றி செம்பொனே மரகதமே மணியே போற்றி உள்ளவாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி வல்லரே போற்றி மணாலா போற்றி வெள்ள ஏறி ஏறும் கிதா போற்றி வெள்ள நீர் கங்கை சடையாய் போற்றி பூவாந்த சென்னி புனிதா போற்றி தேவாந்த தேவர்க்கும் தேவே போற்றி சாவாமி காத்தென்னை ஆண்டாய் போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி சிரமந்தர் சிரமறிந்த பெரியோய் போற்றி கரம் நான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி ஈசன்னடி போற்றி எந்தையடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி 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 சுரும்பு மலர் கடிமலர் பூங்குழல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி இரும்பு மனம் குலைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி ஆரண நூபுரம் சிலம்புமடிகள் தேவர்க்கு இடையூறி யாவையும் தீர்த்தமைத்த தேவா போற்றி சேவடிக்கு அடிமையாக்கி சிறியனை
அடியேன் தன்னை காப்பாய். படைத்த விக்கினராசா போற்றி போற்றி. சண்முக கடவுள் போற்றி. சரவண உதித்தாய் போற்றி. கண்மணி முருகா போற்றி. கார்த்திகை பாலா போற்றி. கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி. நிம்மதி வதனவல்லி வேலவா போற்றி போற்றி. அருள் தரும் சுண்ணாம்பிகை தாயார் உடனமர் அருள் நிறை சுகவனநாதர் திருவடிகள். அருள் தரும் மங்கையர் கன்னியம்மை உடனாகி அருள் நிறை ஆளவா எண்ணல் மலரடிகள். சிற்றம்பலம். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு இழந்து அருளுவது இனியே. விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினையினேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அறமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என்னை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு இழந்து அருளுவது இனியே. சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கற்பனை கிடந்த சோதி கருணையே உருவமாகி உட்பர வியோமமாகும் சிற்றம்பலத்துள் நின்று காவாய் கனகத்திரளே போற்றி. நால்வர் பொற்றாள் சிற்றம்பலம். அன்பர் பெரும் மக்களே, இன்றைய நன்னாளில் பெருமானுடைய கருணையினாலே மணிவயிறு வாய்த்திருக்கக்கூடிய இந்த இல்லத்தை சார்ந்த அம்மையாருடைய வாழ்விலே மண்ணிலே வந்து பிறந்து வாழக்கூடிய குழந்தையின் வாழ்வின் பொருட்டு இறைவன் திருவருள் கருணையினால் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலும் இறைவன் திருவருள் விளங்கி தோன்றவும் வரக்கூடிய காலங்களிலே சுகப்பிரசவமாக நடைபெற்று தாயும் சேயும் நன்முறையிலே மண்ணின் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு ஏதுவாக பெருமானுடைய கருணையை பெருமுகத்தான் நம்முடைய திருமுறைகளும் நம்முடைய சாத்திர நூல்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய நெறியிலே 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பிலே மானிடராக பிறந்த நாம் நாளும் இறைவன் திருவடியை வாழ்த்தி வாழ வேண்டும் என்பது நம்முடைய சமயம் காட்டக்கூடிய நெறி. அவ்வாறு ஏன் வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய பழமையான நூலாக விளங்கக்கூடிய அகத்தியம் முதலான நூல்கள் நமக்கு தவக்குறைவினாலே கிடைக்கப்பெறவில்லை. முதன்மை பழைய நூலாக விளங்கக்கூடிய தொல்காப்பியத்திலே வழிபடு தெய்வம் புறம் காப்பு என்று நமக்கு தொல்காப்பியர் நமக்கு அருளுகிறார். அதற்கு பின்பு வந்த திருக்குறளிலே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் வழி சேராதார் என்று நமக்கு திருவள்ளுவர் தேவநாயனார் அருளுகின்றார். எனவே பிறவி என்பது கடலாகவும் அந்த மல்லல் கரை என்று சொல்லக்கூடிய கரையில்லா கடலை கடப்பதற்கு இறைவனுடைய 5 எழுத்தே நமக்கு தோணியாக வந்து உதவுகின்றது என்பதை மணிவாசக பெருமான் 8ஆம் திருமுறையிலே 5 எழுத்தின் புனைப்பிடைத்து கிடக்கின்றேனை உய்யுமாறு அருள் என்று இறைவனிடத்திலே வேண்டுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிறவி பெருங்கடலிலே நீந்தக்கூடிய உயிர்களுக்கு இறைவன் திருவடியாக விளங்கக்கூடிய 5 எழுத்தே இறைவன் திருவடியை சேர்க்கக்கூடிய உபாயமாக அமையும் என்பது நம்முடைய சமய நூல்கள் உணர்த்தக்கூடிய நெறி. எனவே அந்த கருத்தை நமக்கு அவ்வை பிராட்டியார் சொல்லும் பொழுது அரிது அரிது மானிடராதல் அரிது அதனும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்க பிறந்த காலையும் தானமும் தவம் தான் செயலரிது தானமும் தவம் தான் செய்த கால் வானவர் நாடு வழி திறந்து விடுமே என்பது நம்முடைய அவ்வை பிராட்டியார் வாக்கு. அந்த வகையில் மனிதராக பிறந்த நாம் ஏன் இறைவனை வாழ்த்த வேண்டும் என்ற கேள்விக்கு வரும் பொழுது எல்லா உயிர்களுக்கும் பேசக்கூடிய ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. 84 லட்சம் யோனி பேதம் என்று சொல்லக்கூடிய உயிர்கூட்டங்களில் பேசக்கூடிய ஆற்றலை பெற்ற ஒரே உயிரினமாக விளங்குவது நம்முடைய மனித இனம். எனவே நாதம் என்று சொல்லக்கூடிய சுத்தமாயா புவனத்திலிருந்து சொல் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சுத்தமாயா புவனத்திலிருந்து நமக்கு கொடுத்த மிக சிறந்த தூய்மையான கருவி
இறைவன் நமக்கு அளித்துள்ள நாதம். எனவே வைகரி, பைசந்தி, சூக்குமை என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்திலே சொற்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சொல்லை விரிவாக சொல்லுவார்கள். சொற்பிரபஞ்சத்திலே இருந்து நமக்குடைய வரக்கூடிய நாதம் என்கின்ற கருவியை கொண்டு நாம் இறைவன் கருணையினால் நாம் இன்று பேசக்கூடிய ஆற்றலை பெற்ற நாம், விலங்கிற்கும் நமக்கும் உள்ள ஒரே வேறுபாடு இறைவன் திருவடியை போற்றி மலர் வழிபாடு செய்வதும், இறைவன் திரு ஆலயங்களை சென்று வழிபாடு செய்வதும், அடியார் பெருமக்களை வணங்குவதும், அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு நேராமல் மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்தாடும் அரண்களுக்காக அன்றோ என்பது நம்முடைய அருணந்தி சிவம் வாக்கு. அந்த வகையில் வாழக்கூடிய நாம் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நேராமல் இறைவன் திருவடியை வாழ்த்தி இந்த மனித பிறவியை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பது நமக்கு சைவ சித்தாந்தமும் நமக்கு திருமுறைகளும் முடிவாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. எனவே மனிதராக பிறக்கக்கூடியது பெரும் தவம். அதிலும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தென்பகுதியிலே இறைவன் திருமுறைக்காக 2 முறை தூது போன திருவாரூரும், அம்மை சிவபூசை செய்த தலமாக விளங்கக்கூடிய கச்சி ஏகம்பவும், நந்தியம்பெருமான் தவம் செய்த ஐயாரும் போன்ற தலங்களையெல்லாம் பெற்றதால் தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரிய புராணத்திலே மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர இறைவனுக்கு திருநீற்றுப்பேலை வைத்து கொண்டிருந்த நம்முடைய நம்பி ஆரூரரை நம்பொருட்டு இறைவன் 63 அருள் வரலாற்றை நாம் கண்டு வழிபாடு செய்து உய்ய வேண்டும் என்ற பெரும் கருணையினாலே நம்பி ஆரூரர் பெருமானை மண்ணிலே அவதாரம் செய்துமாறு பழித்தார். திருநாவலூரிலே அவதாரம் செய்த நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையை அருளினார். அதை வகையாக கொண்டு நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்ட திரு அந்தாதி என்றருளினார். அந்த 2ஐயும் மூலமாக கொண்டு நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இறைவனே உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க பெரிய புராணத்திலே தில்லை என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலை நமக்கு அருளி செய்தார். போன்ற அரிய நூல்களை பெற்ற நாம் இறைவன் திருவடியை வாழ்த்தி வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு முடிந்த முடிவாக கூறப்படுவது. எனவே நாம் செய்த வினைக்கு ஏற்ப வாழக்கூடிய காலங்களிலே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகக்கூடிய இன்பம் துன்பம் என்று சொல்லக்கூடிய நல்வினை, தீவினையாக இருக்கக்கூடிய 2ஐயும் கடந்து இறைவன் திருவடியை திருமுறைகளை பாடி வாழ்த்துவதால் 2 வினையும் நீங்கி பெருமான் திருவடியை பற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உடைய அருள்வாக்கு. வினைகள் நீங்கி வாழ்வதற்கு ஏதுவாக திருமுறைகளே நல்ல மருந்தாக விளங்குவது என்பதை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று திருந்து தேவன்குடி திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளுகிறார். எனவே ஆணவ மலத்திலே கட்டுண்டு கிடக்கக்கூடிய உயிரை கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சும் பொருட்டு இறைவன் ஆணவ மலத்திலிருந்து நீங்கும் பொருட்டு இந்த மனித பிறவியை 84 லட்சம் யோனி பேதம் என்று சொல்லக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் மேலான பிறப்பாக அந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்துள்ளார். தேவருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பாக பூவும் நீரும் கிடைக்கக்கூடிய இந்த தென்னார் தமிழளிக்கும் தென்பாண்டி நாடு என்று சொல்லக்கூடிய இறைவனே கால்பட நடந்த இந்த புண்ணிய பூமியாகவும், மணிவாசக பெருமானுக்காக பிட்டுக்காக மண் சுமந்து மந்திப்பாட்டிக்கும் மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்த மதுரை என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு என்று போன்ற பல திருத்தங்களை விளங்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே பிறந்துள்ள நாம் இறைவனை வணங்கி வாழ வேண்டும் என்பது நம்முடைய திருமுறைகள் காட்டக்கூடிய நெறி. அந்த வகையில் இறைவனுடைய கருணையினாலே பெற்றோர் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேரை பெற்றதால் பெற்றோர் என்று திகழக்கூடிய நம்முடைய வாழ்விலே இறைவன் திருவருட் கருணையினாலே மக்களை பெற்று பேணி காத்து அன்பு காட்டி அரவணைத்து வாழக்கூடிய இந்த நிலையில் இவை அனைத்தும் தரக்கூடியது சிவமே என்பதை, அனைத்து காரியங்களிலும் சிவத்துடைய உபகாரத்தை எண்ணி வாழ வேண்டும் என்பதுதான் திருவருள் என்று சொல்லக்கூடிய அந்த உபகாரம். எனவே இந்த இல்லத்தை சார்ந்த அம்மையார் அவர்கள் திருமுறைகளை பாடி பெருமாவுடைய கருணையினாலே அம்மையார் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லத்து பெண்மணியானவள் மணிவரு வாத்திருக்கூடிய இந்த இனிய வேளையில் பெருமாவுடைய கருணையினாலே தாயும் சேயும் நன்முறையிலே வாழும் முகத்தான் மருத்துவருடைய அறிவிலை விளங்கி தோன்றி இறைவன் நல்ல மக்கட்பேரை பெற்று மண்ணிலே வாழக்கூடிய அக்குழந்தை சான்றோரிடத்திலே அடங்கியிருந்து பாடம் கேட்டு சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் பயன் தரக்கூடிய வகையில் சான்றோராக திகழ்வதற்கு இறைவன் திருவருளை வேண்டி இப்பொழுது திருமுறை பதிகங்கள் விண்ணப்பம் செய்யப்படுகின்றன. தில்லையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த கற்றாங்கெரியோம்பி பதிகம் முதல் பதிகமாக மண்ணிலே பிறந்த நாம் நல்லோராய் வாழ்வதற்கு இறைவன் திருவுருளை வேண்டி முதல் திருமுறையாக பக்கம் கருமுதல் திருவரை நூல் 63 முதல் திருமுறை பண் குறிஞ்சி. தென்தில்லை மண்டினில் ஆடி போற்றி நாளுடைய பிள்ளையார் மலரடிகள் சிற்றம்பலம் கற்றாங்கெரி ஓம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவில் திங்கள் முற்றாவில் திங்கள்
திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமே முற்றாவென் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமே பரப்பை படுத்தெங்கும் பசுவே தெரியோம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய பெருமானை பின்தாள் சடையானை மரப்பேலார் கண்டேன் மையல் தீர்வாரே மையாருன் கண்ணார் மாட நெடுவீதி கையால் பந்தோச்சும் கலிசொல் தில்லையுள் பொய்யா மறைபாடல் புரிந்தான் உலகேத்த செய்யா முறை கோயில் சிற்றம்பலம்தானே இறைவன் கொடிமாட வெற்றி நேர்த்தீண்ட திரைவன் திரைதாக்கும் பேரம்பலம் தில்லை இறைவன் தரையோவா சிற்றம்பலமேய இறைவன் கலவேற்றும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வம் கலவேற்றும் செல்வம் செல்வமே வருமாந்தளிர் மேனி மாதோர் பாகமா திருமாந்தில்லையுள் சிற்றம்பலமேய அருமானுரியாடை கடைசே கண்டத்து பெருமான் கலரல்லார் பேனாலுள்ளமே அலையார் புனல் சூடியாக தொரு பாதம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிற்றம்பலம் தன்னை தலையார் வணங்குவார் தலையார் நாடரே ஊர்வாளர கந்தன் வழியை குறைவிட்டு சீராலே மல்கு சிற்றம்பலமேய நீராசடையானை நித்தல் ஏற்றுவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் பின்னமே பொன்னாகனையானும் குளிர்தாமரையானும் காணார் கலர் ஏத்த கனலாய் ஓங்கினாள் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேத்த மானோயெல்லாம் வாழாமாயுமே பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டோரை முடிவ கேளாதே வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய நட்ட பெருமானை நாளும் கொள்வோமே ஆள துயர்காளி ஞான சம்பந்தல் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலமேய சூழ படையானை சொன்ன தமிழ் மாலை கோல தாழ்பாட நல்லா நல்லாரே சூழ படையானை சொன்ன தமிழ் மாலை கோல தாழ்பாட வல்லா நல்லாரே கோல தாழ்பாட வல்லா நல்லாரே அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மையுடனாக எல்லை ஞான பெருங்குத்தர் மலரடிகள் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் கருமுதல் திருவரை நூல் பக்கம் 26 திரு வெண்காட்டு திருத்தலத்திலே நன்மக்கர் பேர் அடைய ஓத வேண்டிய திருப்பதிகமாக விளக்கூடிய திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த திருப்பதிகத்தை பாடினால் நல்ல அறிவுடைய மக்கட்பேறு கிடைக்கும் என்பதை பதிகத்துடைய பயன். இதற்கு சான்றாக விளங்குவது நம்முடைய சந்தான குரவர்களை அந்த கைலாய படத்திலே நமக்கு அமைத்துள்ள 2வது பகுதியிலே முதன்மையான விளங்கக்கூடியவர் மெய்கண்டார்.
2 வயதிலே ஞானம் பெற்று இறைவன் திருவடியை அடைந்தவர். அவருடைய தந்தையார் தன்னுடைய குழந்தை பேர் இல்லை என்பதை தனக்கு குலகுருவாக வழங்கக்கூடிய சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அருணந்தி சிவத்திடம் விண்ணப்பம் செய்த வேளையில் அருணந்தி சிவாச்சாரியார் அந்த கால மரபிலே நமக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு திருமுறையிலே கயிறு சாத்தி எடுத்து பதிகத்தை அருளி இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்தால் அக்காரியமானது நிறைவேறும் என்பது இன்றளவும் நம்முடைய அன்பர்கள் வாழ்விலே கடைபிடித்து வரக்கூடிய ஒன்றாகும். எனவே அருணந்தி சிவம் என்று சொல்லக்கூடிய சகல ஆகம பண்டிதர் திருமுறைகளை கயிறு சாத்தி பார்த்த பொழுது பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் என்று பதிகத்தினுடைய பலனாக கயிறு சாத்தி பார்த்த பொழுது பதிகம் வர 3 குளத்திலே நீராடி இறைவனை நாளும் வணங்கியதால் மெய்கண்டாருடைய தந்தையாருடைய தவத்தின் காரணமாக மெய்கண்ட தேவநாயனார் 2 வயதிலே சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய நமக்கு சைவ சித்தாந்தத்திலே தலையாய நூலாக விளக்கூடிய சிவஞான போதத்தை அருளி செய்த மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு பெருமானுடைய கருணையினால் கிடைத்தார் என்பது இப்பதிகத்துடைய பயன். இல்லத்தை சார்ந்த அம்மையாருடைய மணி வயிற்றிலே வாழக்கூடிய குழந்தை மண்ணிலே பிறந்து வாழும் காலத்தில் நல்ல அறிவுடைய மக்கட்பேராக வாழ்வதற்கு இறைவன் திருவடியை வேண்டி இப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பக்கம் 26 2ஆம் திருமறை பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனார் மலரடிகள், எம்பிரான் அருணந்தி சிவாச்சாரியார் மலரடிகள். சிற்றம்பலம். காட்டு நூதலானும் கண்ணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் ஈசையானும் காட்டும் துயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் ஒளியானே. காட்டும் ஈசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் ஒளியானே. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடுள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். எனதோளுமை பங்கன் வெண்காட்டு முக்குளனில் கோயினையார் அவர் தம்மை தோயாதாம் தீவினையே. மண்ணொடு நீர் அனல் காலோடாகாயம் மதி இரவி என்று வரும் இயமானன் இகவரமும் என் திசையும். பெண்ணினோடாம் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் விண்ணவர்கோள் வழிபடவென் ஆடினமாதிருப்பினே. இடமுண்ட மிடற்றன்னல் வெண்காட்டின் தன் புறவின் மடல் விண்ட முடத்தாளை மலர் நிழலை குறுகென்று மண்ட துறை கண்டை தாமரையும் பூமறைய கடல் விண்ட கதிர்மொத்த நகை காட்டும் காட்சியதே. வேளை மணி தன் காணல் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை மலிவன் சார்ந்தால் வழிபடு நன்மறையவன் தன் காலனுயிர் பிந்த வினை நமக்கோத ஆழவிட காணடியார் என்றடர அஞ்சுவதே. அன்மதியும் வெய்யரவும் தாங்கி நான் சடையினுடன் உன்மதிய நுதலுமையோர் கூறுகந்தான் உரை கோயில். ஒளியாள் அவன் நாமம் பலவோத பசுங்கில்லை என்னுயிரே கருமனை விற்றிருக்கும் வெண்காடே. சக்கரமார் கீந்தானும் சலந்தரனை பிளந்தானும் அக்கரை மேல் அசைத்தானும் அடைந்த ஐராவதம் பணிய கருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளமது உடையாரும்
முக்கனுடை உடையவனே பண் வைத்த இன்மொழியால் பயமெய்த மலையெடுத்த உன்மத்தன் புறம் நெறித்தன்று அருள் செய்தான் உரை கோயில் வைத்த கருமஞ்சை நடமாட கடல் முழங்க வைத்த பொழில் வரிவன் திசை முரளும் என் காடே அல்லா செங்கமலத்தான் கடல் கிடந்தான் என இவர்கள் உள்ளாண்மை கொளர் கோடி உயர்ந்தும் ஆழ்ந்தும் உணர்வறியார் எல்லானை தவம் செய்யும் வேதவென்றாட்டான் என்று உள்ளாடி உருகாதா உணர்வுடைமை உணரோமே போதியர்கள் பிண்டியர்கள் மிண்டு மொழி பொருள் என்னும் வேதையர்கள் அவர் பிரிமின் அறிவுடையீர் இது கேள்மில் விரும்பிய சேரிய திருவெண்பாட்டான் என்று போதியவர் யாதும் ஒரு என்று உணர்வினே பொழில் சூழ் சண்பயர் கோன் தமிழ் ஞான சம்பந்தன் வின் பொலிவென் பிறை சென்னி நிகிழ்தனுரை வெண் காட்டை பொழி செந்தமிழ் மாலை பாடிய திவை வல்லா மண்பொழிய வாழ்ந்தவர் பொன் வான்மொழிய புகுவாரே அருள் தரும் பிரம்ம வித்யானாகிய அம்மையுடனாகிய திரு வெண்காட்டு நாத திருவடிகள் பக்கம் 28 திரு கருகாவூர் திருத்தலத்திலே இறைவி திருத்தலத்திலே வாழக்கூடியவருடைய பக்திக்கு ஒருவைக்கு வந்து கருவை காத்து கொடுத்ததால் கருகாத்த நாயகி என்று போற்றக்கூடிய அருள் வரலாற்று நிகழ்ந்த திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திருப்பதியம் 3ஆம் திருமுறை பண் கௌசிகம் திரு கருகாவூர் திருப்பதிகம் பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் முக்திலங்கு முறுவல் உமை அஞ்சவே மத்தயானை மருக உரி வாங்கிய கத்தை போத்த கடவுள் கருகாவூர் எம் அத்தவண்ணம் அழலும் அழல்வண்ணமே விமுத வல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோல் செல்வமாம் அமுதம் முல்லை கமழ்கின்ற கருகாவூர் அமுதர் வண்ணம் அழலும் அழல்வண்ணமே பழக வல்ல சிறு தொண்டர் பாவின் இசை குலகர் என்று குலையாவளை யாவரும் கடல்கொள் பாடல் உடையார் கருகாவூயம் அழகர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்தூட செடியரல்லா உள்ளம் நல்கிய செல்வத்தர் கனிகொள் முல்லை கமலும் கருகாவூரும் அடிகள் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே மையலின்றி மலர் கொய்து வணங்கிட செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத்தர் கைதன் முல்லை கமலும் கருகாவூரும் ஐயர் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கிய செல்வத்தர் விடையார் கருகாவூயம் ஈசர் வண்ணம் எரியும் எரி வண்ணமே எந்த நீருமே பூசிய வேதிய சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தல் மௌவை
அமலும் கருகாவோயும் எந்தை வண்ணம் எரியும் எரி வண்ணமே பண்ணில் நேர்மொழியாளையோர் பாகனார் மண்ணு கோலம் உடைய அம்மலரானோடும் கண்ணன் நேட அறியா கருகாவோயும் அண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே ஓர்த்த மெய்யினர் ஓதுழல்வார்கள் சொல் தீர்த்தமின்று தெளிவீர் தெளியேன்மில் தன் முல்லை கமலோ கருகாவோயும் ஆத்த வண்ணம் அழலும் அழல் வண்ணமே களவ மஞ்சை உலவும் கருகாவோர் நிலவு பாடல் உடையான் தன நீர் கடல் மந்தன் செந்தமிழ் சொலவல்லாதவர் தொல்வினை தீருமே உலவு ஞான சம்பந்தன செந்தமிழ் சொலவராரவர் தொல்வினை தீருமே திருச்சிற்றம்பலம் இல்லையம்பலம் அருள்தரும் கருகாத்தனாய் அம்மையுடனாய் அருள்நிறை முல்லை வனநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி பக்கம் 30 சோழவள நாட்டிலே மணிமகுடமாக தினக்கூடிய சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே அருள்பாலிக்கக்கூடிய நம்முடைய இறைவனுக்கு பெயர் தாயும் ஆனவர். அத்தலத்திலே வாழக்கூடிய செட்டி பெண் ஒருத்திக்கு காவிரியிலே கரையை கடந்திருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் தன்னுடைய மகளுக்குண்டான மகப்பேறு காலத்தில் வந்து சேர முடியாத காலமாக உள்ளதால் இறைவனே தன்னுடைய தாயின் வடிவம் கொண்டு மகப்பேறு பார்த்ததால் தாயும் ஆனவர் என்று பெயர் பெற்ற திரு சிராப்பள்ளி திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் அருளிச் செய்த நன்று உடையானை தீதிலானை நரைவெல்லேறு ஒன்று உடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிருமே என்றருளிச் செய்த திருப்பதியம் முதல் திருமறை பண் குறிஞ்சி பக்கம் 30. ஆருரமந்தரசே போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை குன்றுடையானை கூரையின் உள்ளம் குளிருமே கை மகவேந்தி கடுவனோடோடி களை பாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சிராப்பள்ளி செம்முக வேடத்தில் ஈருரி போத்த திகழ்ந்தானி பைமுகநாதம் மதியுடன் வைத்தல் பழியன்றே மந்தம் உளவம் மணலை ததும்ப வரை நீழல் செந்தல் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையா இடையோரும் எந்தம் அடிகள் அடியார் கல்லல் இல்லையே துறை மல்கு சாறு சுனை மல்கு நீள திடை வைகி சிறை மல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி கலைமல்கு கந்தன் கனலெறியாடும் கடவுள் எம் பிறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக செற்றனர் ஏனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமாவே
மெய்யதன் சாரல் விரி நிறவேங்கை தன் போது செய்ய புன் சேரும் சிரா பள்ளி மேய செல்வனார் பாகம் மகிழ்வர் நஞ்சுண்ட தலையோட்டு ஐயவம் கொள்வர் ஆரிவர் செய்கை அறிவாரே உயர் சாரல் கருவிரலோகம் விளையாடும் சேய் உயர் கோயில் சிரா பள்ளி மேய செல்வனார் கொள்ளி கைவிளக்காக பெருமானார் தீயுகந்தாடல் திருக்குறிப்பாயிற்று ஆகாதே மலை மல்கு தோழன் வலிகெட ஊன்றி மலரோன் தன் தலைக்கலனாக பழித்திருந்துன்பர் பழியோரார் சொல்லவல வேதம் சொல்லவல கீதம் சொல்லும் சிலவல போலும் சிராப்பள்ளி சேட செய்கையே அறப்பள்ளியானும் மலருறைவானும் அறியாமை கரப்பள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வாசனை செல்வ மனைதோறும் இறப்புள்ளியூனை ஏதில கண்டாளிகளாரே நானாதுடை நீ தோர்களும் கஞ்சி நாட்காலை ஊனா பகல் உண்டு ஓதுவோர்கள் உரைக்கும் சொல் பெருதும் பெருமானார் சேனா கோயில் சிராப்பள்ளி சென்று சேர்மீனே தேனயம் பாடும் சிராப்பள்ளி யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேரும் கழுமல ஊரில் கவுனியல் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் ஞான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே வான சம்பந்தத்து அவரோடு மன்னி வாழ்வாரே சிற்றம்பலம் அருள்தர் மட்டுவார் குழலி அம்மையுடனாயில்லை தாயுமானார் மலரடிகள் திரு சிராப்பள்ளி திருத்தலத்திலே திருநாவுக்கரசு நாயனார் அருளிச்செய்த திருப்பதியும் நம்முடைய தவக்குறைவின் காரணமாக 4 பாடல் மட்டும் நமக்கு கிடைத்துள்ளன. அந்த சிராப்பள்ளி திரு குறுந்தொகை 5ஆம் திருமுறை பக்கம் 32. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் மட்டுவார் கூழலாலோடு மால்வீடை இட்டமா ஊகந்தேரும் இறைவனார் செய்யும் சித்தரோடும் சிலாழி செல்வனே தலை வெட்டி வட்டாடினார் அரியல் தோளுதேத்தும் மரும்பொருள் பகல் ஐவரா ஆட்டுண்டு சுருச்சீராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேமாய் எனக்கே தலை கண்ணுமாய் பேயனேனையும் ஆண்ட பெருந்தகை நாதன் சிராப்பள்ளி மேவிய நாயனாயன நம்பினை நாசமே. சிற்றம்பலம். அருள்தர் மட்டுவார் கொல்லியம்மையுடனாய் தாயுமானார் மலரடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி. துறை மேவிய பரணே போற்றி. பக்கம் 117. நம்முடைய அன்பர் பெருமக்கள் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரம் பணி போன்றவற்றில் எந்தவித குற்றமற்ற காசாக வந்து சேரக்கூடிய பயனை தரக்கூடிய திருப்பதியும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் பணி போன்றவற்றில்
பெருமாவுடைய கருணையை பெற்று சேர்க்கக்கூடிய பொருளானது எந்தவித குற்றமற்ற காசாக வந்து சேர்வதற்கு திருவேலிமலை திருத்தலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் நினைச்ச திருப்பதியும் பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் மலரடிகள் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மிளலையீர் ஏசல் இல்லையே இறைவனாயினீர் மறைகொள் மிளலையீர் கரைகொள் மாசின்மை முறைமை நல்குமே செய்க நீர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவி நீர் உய்ய நல்குமே நீரே பூசி நீர் நீர் மிளலையீர் பெரும் அருளுமே ராமன் வேவோர் தூம கன்னி நீர் நாம மிளலையீர் சேமம் நல்குமே பிணிகொள் தகையினீர் மணிகொள் மிளலையீர் அணிகொள் மிளலையீர் பணிகொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிளலையீர் சங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர் அரக்கோ இளலையீர் அரக்கை தவிர்மினே அயலும் மாளுமாய் முயலும் முடியினீர் இயலும் இளலையீர் பயனும் அருளுமே அறிவுள் தலையினார் அறிவதறிகிறார் வெறிவுள் மிளலையீர் விரிவதறியதே வாலி மாநகர் வாலி சம்பந்தன் வீணி மிளலை மேல் தாழும் மொழிகளே வாலி சம்பந்தன் வீணி மிளலை மேல் தாழும் மொழிகளே வீணி மிளலை மேல் தாழும் மொழிகளே திருச்சிற்றம்பலம். அருள் தரும் அழகுமலை அம்மையுடனாகிய வீழி அழகப் பெருமான் திருவடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி. பக்கம் 171 திருநாவுக்கரசு நாயனார் செய்த திரு சேத்திர கோவை பெருமாவுடைய கருணையினாலே நாளும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்வதற்குண்டான பயனை தரக்கூடிய நிலையிலே திருநாவுக்கரசு நாயனார் தன்னுடைய திருத்தலங்களை வணங்கிய அனைத்து தலங்களையும் நினைவு கூர்ந்து அருளிய திருப்பதிகமாக திருத்தல யாத்திரை செல்வதற்கு வாய்ப்பை தரக்கூடிய திருப்பதிகமாகவும் சிவாலயம் சென்று வழிபாடு செய்யக்குண்டான வாய்ப்பை தரக்கூடிய பதிகத்தின் பயனாகவும் இப்பதிகம் விளங்குகின்றது. திரு சேத்திரக்கோவை 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் பக்கம் 171. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன் பள்ளி தேவன் குடிசிரா பள்ளி தெங்கோல் பள்ளி கோவல் முல்லை புறவம் முருகன் பூண்டி முளையூர் பழையாறை சக்தி முற்றம் கைலாயநாதனையை காணலாமே ஆரூர் முலட்டான மானை காவும் ஆக்கூறி தான் தோன்றி மாடம் ஆவூர் ஊரார் குறுக்கை வீரட்டானமும் கோட்டோர்
குடமுக்கு கோலம்பமும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே இடைமருதிங்கோய் நாமே சூரம் இன்னம்பர் ஏறிடவை ஏம பேரோர் தலைமுடி சடைமுடி தக்கலோர் தலையாழங்காடு தலைச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொள்ளம்போதோர் கோத்திட்டை கோட்டாரி கோட்டு காடு தலைமுடி காணோ கடம்பதூரை கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே வெற்றில் இளமர் ஏம நல்லோர் இளம்பயம் கோட்டோர் இறையான் சேரி அச்சிறு பாப்பம் அலம்பூரம்ப ஆவடு நன்துரை அழகோராரை கச்சினம் கற்குடி கச்சூர் ஆல கோயில் கரவீரம் காட்டு பள்ளி அச்சிறு பலகரியும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கொடுங்கோளூர் அஞ்சை களம் செங்குன்றோர் பொங்கனம் குன்றியோர் குரக்கு காவும் நெடுங்கலம் மண்ணிலமெல்லே தாவும் இல்லையோ நீடோ நியம நல்லோர் இடும்பாவனம் எழுமோர் எழு தோளோர் எறும்பியோர் ஏறாரும் ஏம கூடம் கடமை இளமோயில் தண்ணீர் உள்ளும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே மன்னி படிகரை வாழ்வொளி ஒத்தோர் பக்கரை மந்தாரம் வாரணாசி எண்ணி விளதொடி வேள்வி கோடி விளம விராபுரம் வேட்கடத்தும் பெண்ணை அருள்துறை தன் பெண்ணாகடம் பிரம்பில் பெரும்புலியூர் பெருவேளூரும் தன்னை கலங்காரை கடிபாலையும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே விழிமிழலை வெண்காடு வேங்கோர் வேதி குடி விசயமங்கை வியலோர் ஆடி அகத்தியம் பள்ளி அண்ணாமலை ஆடங்காடும் மரதை பெரும்பாலி பலனம் பணந்தால் பதாளம் கரைத்துறை பைஞ்சீலி பனங்காட்டூர்தல் ஆளே கடனாக காரோணத்தும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே செஞ்சேனை மகாலம் ஊரல் ஓத்தோர் உருத்திர கோடி மறை காட்டுள்ளும் மஞ்சா புதிமழை தந்தை வடுவும் விரட்டமாதானம் கேதாரத்தும் பெஞ்சமா கூடல் மியச்சூர் வைகா எடிச்சுரம் விவிச்சுரம் வெற்றியூரும் கஞ்சனோ கஞ்சாறு பஞ்சா கையும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே இடிச்சரம் செங்கலோ செம்பொன் பள்ளி தேவோர் சிரபுரம் சிற்றமும் சேரை குடிச்சரம் பொங்கலோ குடையோ கூடல் குலாவூர் வெள்ளடை குமரி கொங்கு அந்த தொழுமதிகை வீரட்டானம் ஐயாறு அசோகந்தி ஆமா தூரும் அடையோர் விரட்டம் பருகாவூரும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே நரையூரில் சித்திச்சரம் நல்லாறு நரையூர் நாகச்சரம் நல்லோர் நல்ல துறையோர் சொட்டுத்துறை சூழ மங்கை துணிபுரை துருத்தி சோமீச்சரம் உறையூர் கடலொற்றியோர் ஊற்றத்தோர் ஓமாம்புலியூர் போரெடகத்தும் அரையோர் கற்பரிய கன்றா போரும் கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே புலிவளம்புத்தோர் புகழோர் பொன்கோர் புறம்பய பூவனம் பொய்கை நல்லோர் அடிவளம் அப்பேறு வாய்மோர்வைகள் வளஞ்சுடி வாங்கிய மருகள் மன்னி நிலமணி நெய்த்தான தோடு தானத்தும் நிலவு பெருங்கோயில் பலகண்ட தொண்டீர் கடல்வழி கோனை கால் விரலால் செட்ட கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே
கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே கைலாயநாதனையே காணலாமே. அருள் தரும் கருந்தார் குழலி அம்மையுடனாயல் நிறை கைலை பெருமான் மலரடிகள். இப்பதிகத்தினுடைய குறிப்பாக நமக்கு திருநாவுக்கரசு நாயனார் ஒவ்வொரு சிவாலயம் கைலைநாதன் வீட்டிற்குரிய தலம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மரமானது எவ்வாறு வேறாக பரவி அனைத்திடங்களுக்கும் பரவி சென்றுள்ளதோ அந்த வகையில் நம்முடைய புண்ணிய பூமியிலே இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயம் கைலைநாதன் உரைக்கூடிய தலம் என்றும் அதற்கு உச்சிப்பகுதியாக விளங்குவது நம்முடைய கைலை மலை என்பதை நமக்கு திருமலை சிறப்பிலே பெரிய புராணத்திலே பொன்னின் வெறுந்திரு மேனி புனைந்தன மண்ணு மால்வரை திருமலை என்று நமக்கு தெய்வ சேக்கிழார் நமக்கு அருளுவார். எனவே சிவாலயம் என்பது அனைத்து சிவாலயத்திலே உள்ள திருமேனி கைலைநாத பெருமானே நின்று அருள் செய்கிறார் என்பதை நமக்கு குறித்து அருளுகிறார். எனவே திருநாவுக்கரசு நாயனுடைய திருவருடைய திருவடியை வணங்கி பக்கம் 228 தீதிலா திருத்தொண்ட தொகை என்று போற்றக்கூடிய திருப்பதியம் நம்முடைய 63 திருவடியை வணங்கி குருவரலை பெருமுகத்தான் இப்பதிகம் பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பக்கம் 228 7ஆம் திருமறை பண் கொல்லிக்கவ்வானம். திருச்சிற்றம்பலம். எம்பிரா நம்பி ஆரூரர் மலரடிகள் தில்லை வாழந்தனர் தம்மடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் அடியேன் வெல்லுமா மிக வல்லமே பொருள் அடியேன் விரிவல் சொல் குன்றையார் வீரன் மிண்டர் அடியேன் இலை மலிந்தவர் நம்பி எரிபத்தர் அடியேன் ஏனாதிநாதன் தன்னடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அடியேன் உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் ஒரு திர பசுபதிக்கும் அடியேன் திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டரம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதைதாள் மழுவினாய் எரிந்த அம்மையானடி கண்டு பெருமானு கடியே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்த நடியார்க்கும் அடியே நம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியே பெருமிழலை குறும்பர்க்கும் வேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் ஒளி புனசு சாத்த மங்கை நீல நக்கர் அடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கும் அடியேன் வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலன கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்த நடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கழிதாமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூல நடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் ஓர் கற்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூர நாரூரில் அம்மானுக்காலே
மார்கொண்டவனமுளையாளுமை பங்கன் கடலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியே கொண்ட புகழ் வல்ல சிறப்புளிக்கும் அடியே செங்காட குடிமேய சிறு தொண்ட கடியே கார் கொண்ட கொடை களறிற்றறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆள் கொண்டவே தோற்றம் கலந்தை குணடியே ஆரூர் நாளூரில் அம்மானுக்காரே பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் பொழில் கருவு துஞ்சிய புகழ் சோழர் அடியேன் மெய்யடிய நரசிங்க முனையறைய கடியே விரிதிரை சுழ்கடல் நாகை அதிபத்தர் கடியே கைத்தடிந்த வரிசிலையான் களி கம்பன் களியல் களசத்தி வரிஞ்சயர் கொணடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் பாடவர் குணடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாளூரில் அம்மானுக்காரே கரை கண்டன் களலடியே காப்பு கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையானில் வேலி வென்ற நின்ற சீனெடுமாறன் அடியார்க்கும் அடியே துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அறை கொண்ட நம்பி முனையடுவர் அடியே ஆரூர் நாளூரில் அம்மானுக்காரே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கள் கலர் சிங்கன் அடியார்க்கும் அடியேன் கடல் சூழ்ந்த தான் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவன செரு துணைகள் அடியார்க்கும் அடியே உடை சூழ்ந்த புலி அதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் கடல் சூழ்ந்த வேல் நம்பி புலிக்கும் அடியேன் ஆரூர் நாளூரில் அம்மானுக்காரே பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாடி வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார் அடியேன் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் பாடும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூர் நாளூரில் அம்மானுக்காரே மன்னிய சிமறை நாவல் நின்ற ஓர் பூசல் பரிவளைய மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவன உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்கடியேன் என்னவன மரணடியே அடைந்திட்ட சடையல் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோள் அன்னவனவாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்டராவாரே ஆரூரில் அம்மானு அன்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்டராவாரே ஆரூரில் அம்மானு அன்பராவாரே ஆரூரில் அம்மானு கண்டராவாரே நம்பலம் நெய்யம்பலம் நம்பியாரூரர் மலரடிகள் அருள் தரும் அல்லியம் பூங்கோதை அம்மையுடனாகிய அருள் நிறை புற்றிடம் கொண்டார் மலரடிகள் பாவாய் கனகத்திரளே போற்றி. நண்பர்களே, இந்த திருத்தொண்ட தொகை பதிகமானது நம்முடைய நம்பியாரூர பெருமான் எந்த நோக்கத்திற்காக மண்ணுலகிலே வந்து அவதாரம் செய்தாரோ அந்த நோக்கமானது நிறைவேற திரு ஆரூர் பெருமான் விரண்மிண்ட நாயனாருடைய கோபத்தின் வாயிலாக நமக்கு கிடைத்தது இந்த திருப்பதிகம். ஏன் அடியாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுமானால், நம்முடைய குருநாதர் பெருமக்களாக எனக்கூடிய அடியார் பெருமக்கள் உலகிலே நாம் காணக்கூடிய சூரியனானது நாம் சூரிய வெப்பத்திலே இயல்பாக நடந்து விடலாம். எனவே சூரிய வெப்பத்தை தாங்கியிருக்கக்கூடிய சுடுமணிலே நாம் ஒரு நிமிடம் கூட நிற்க இயலாது. அந்த வகையில் பெருமானுடைய திருவருளை தாங்கியிருப்பவர்கள் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள். எனவே நாயன்மாரை வணங்குவதால் இறைவனையும் அடியார்களையும் ஒரு சேர வணங்கக்கூடிய புண்ணியத்தை பெறும். எனவே சிவத்தை வணங்குவதால் புண்ணியம் கிடைக்குமா என்பது தெரியாது. எனவே நாயன்மார்களை வணங்குவதால் உள்ளே இருக்கக்கூடிய சிவத்தினுடைய புண்ணியமும்
அடியார் பெருமக்களை வணங்கிய புண்ணியமும் கிடைக்கும் என்பதை நம்முடைய அண்ணாமலை திருத்தலத்திலே சென்று வழிபாடு செய்யும் காலத்து திருக்கோயிலை வலம் வந்து வணங்கினால் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும் என்பதில் ஐயம் உண்டோ என்போ தெரியாது. எனவே அண்ணாமலையை வணங்கினால் விரைவாக திருவருளை பெறலாம் என்பதை மணிவாசக பெருமான் அங்கு இருந்து திருவம்பாவை திருப்பதிகத்திலே அண்ணாமலையான் தீர்த்தம் சென்று ஆடி பிறவியை கடக்கலாம் என்பதை நமக்கு திருவெண்பாவை வாயிலாக நமக்கு அருள் செய்தார். பக்கம் 42 மணிவாசக பெருமான் திருவாய் மறந்தொழி இறைவனே திருப்பெருந்துறையிலே வந்து திருவடி தீக்கை அளித்து அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ என்று அருளி பெருமானை வணங்கி முதல் பதிகமாக அருளிய சிவபுராணம் ஐந்தெழுத்தை முதன்மையாக கொண்டு தொடங்கக்கூடிய திருப்பதிகமாக நமக்கு அமைந்துள்ள திருப்பதிகம் நம்முடைய தவப்பயன் காரணமாக ஒரு எழுத்துக்கூட சிதைவுபடாமல் இறைவனே கைப்பட எழுதி நமக்கு அளித்த திருவாசகத்தின் முதல் பகுதி சிவபுராணம் பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பக்கம் 42 சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி துள்ளை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய் கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஏயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் வினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி சுரராகி முனிவராய் தேவராய் பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விடைப்பாக மெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவே ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே பரந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் மறந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி மலம் சோறும் உண்பது வாயில் குடிலை விலங்கு மனத்தால் விமலா உனக்கு
அன்பாகி கசிந்து உள்ளதும் அளம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி இளம் தன்மேல் வந்து அருளி நீள் கடல்கள் காட்டி கடையாய் கிடந்த அடியேற்கு ஆயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் மாரியனே தேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிரா நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லயுமாம் சோதியனே தொன்னிகளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்னையாக் கொண்ட எந்தை பெருமானே உத்தமே ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே உணர்கரிய நுண்ணுணர்வே நோக்கும் வரவும் புணருமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்கா நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவார் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் உற்றான உன்னார் அமுதே உடையானே தேற்று விவார விடப்புடனில் முற்றிழப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி ஓய்ந்திருந்து பொய்யற்று மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புறப்புறம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே பிள்ளையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறகு அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி இன்பம் அருளும் மழை போற்றி ஆவாய் கனக திரளே போற்றி உடையானே போற்றி போற்றி சிதம்பரம் நிறையம்பலம் எம்பிரான் இன்ப மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி கருமுதல் திருவரை நூலில் காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மறையானே போற்றி போற்றி நாமலை மன்னா போற்றி ஆரூர் அமர்ந்தரசே போற்றி கருமுதல் திருவரை நூலில் பக்கம் 49 நாளும் கோலும் நாதன் அடியாருக்கு நல்லனவே செய்யும் என்பதை திருமறைக்காட்டு திருத்தலத்திலே திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான சம்பந்த பெருமானும் எழுந்தருளி இறைவனை வழிபாடு செய்யும் காலத்து பாண்டிய நாட்டிலே சமணம் ஓங்கி சைவ நெறி தாழ்ந்திருந்த காரணத்தினாலே மங்கையர்க்கரசியார் தன்னுடைய தூதுவர்களை அனுப்ப பெருமானிடத்திலே ஞானசம்பந்த பெருமானிடத்திலே தூதுவர்கள் விண்ணப்பம் செய்த நிலையில் தமிழ்நாட்டை சென்று மதுரையம்பதியிலே சென்று சைவத்தை நிலைநாட்ட புறப்பட்ட நிலையில் திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுடைய கருணையினாலே சமணர்களுக்கும் பட்ட துன்பத்தை எண்ணி நாளும் கோலும் தீய என்று ஞானசம்பந்த பெருமானிடத்திலே அருள நாளும் நாதன் அடியாரை நாளும் கோலும் நல்லனவே செய்யும் சிவபெருமானை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நாளும் கோலும் நல்லனவே செய்யும் என்பதை பரசுவது நம் பெருமான் கலல்கள் என்றால் பழுது அணையாது என்று அருளி பரமர்தால் போற்றி அருளிய திருப்பதியம் பெருமானை வழிபாடு செய்வதால் நாளும் கோலும் நமக்கு நல்லனவே செய்யும் என்பதை அறுதியிட்டருளிய திருப்பதியம் கோள் அரு திருப்பதியமாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. பக்கம் 49 இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம். திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பொங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தல் முளமே புகுந்த அதனால் திங்கள் செவ்வாய் உதனாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறு ஏழை உடனே
பொன் பொதி மத்த மாலை புனர் சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் உடனாய நாள்களவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே குருவளர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகன கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் பழைய ஜெயமாது பூமி திசை தெய்வமான பழகும் அருணெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறை போதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் புதியொரு காரணங்கி நமனோடு தூது பொடு நோய்களான பழகும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் இடையேறும் நங்கள் பரமன் துஞ்சில் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் உணரோடு ஒரு வெடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதல தாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் கோளரி ஒழுவையோடு கொலையானை கேளும் கொடு நாகமோடு கரடி ஆடரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விட ஏறு செல்வன் அடைவார் ஒப்பில மதியும் அப்பு முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிருமாறு மிகையான வெத்தும் இணையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல்பட விழிசை தன்று விடை மேலிருந்து மடவாழ்தனோடு முடனாய் வான்மதி வன்னி கொன்றை மல சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் லங்கை அறையந்தனோடு இடரான வந்து நலியா ஆள்கட நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகம் பசு ஏறும் எங்கள் பரமல் சலமதலோடு இருக்கு முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் மலமிசையோடும் மாடு மறையோடு தேவர் வரு காலமான பழமும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிதல் மத்தமும் மதியும் நாகமுடி மேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் அடிவிக்கும் அன்னத்தில் நீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம பொருள்களாலை விலை சென்னில் துண்ணி வள செம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமா புறத்து மறை ஞான ஞான முனிவல் அடியாரை வந்து நடிகாத வண்ண முறை செய்யாலை போதும் அடியார்கள் அரசாழ்வரானே நமதே ஆன சொல் மாலை போதும் அடியார்கள் அரசாழ்வரானே நமதே சிற்றம்பலம் அருள் தரும் யாழை பழித்த மின்மொழியால் அம்மை உடனாகி அருள் நிறை மறைக்காட்டீசர் மலரடிகள் வழிபாட்டின் நிறைவாக பக்கம் 253 நம்முடைய தவப்பயனின் காரணமாக கையிலையிலே ஆளும் நாயகன் திருவடி நிரலை இருந்த பெருமக்களை இறைவன் நம்பர்ட்டு மண்ணிலே அவதாரம் செய்ய வைத்தருடைய திருமுறைகள் 12ஆம் திருமுறை வரை திருமறைக்கு ஒரு பாடலாக பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்து அபிராமி அந்தாதி திருப்புகழ் சைவ சித்தாந்த ஞான நூல் திருக்குறள் போன்ற ஞான பணுகள் விண்ணப்பம் செய்து வழிபாடானது நிறைவுக்கு வரும்.
பக்கம் 253 பன்னிரு திருமறை பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் தோடுடைய செவியல் விடையேறிவார் பூவல் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளம் கவர் கல்வன் மலரான் முனை நாற்பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மானிவரன்றே. அருள் தரும் பெரியநாயம்மையுடனாகிய பிரமபுரீஸ்வரர் திருவடிகள். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு. மந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு நீரே. அருள் தரும் மங்கையர் கண்ணி அம்மையுடனாகிய அருள் நிறை ஆளவா எண்ணல் மலரடிகள். மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ நாயகனாய் வேதமும் பொருள்களும் அருளே. அங்கைய கண்ணே கண்ணோட இதுவே. அருள் தரும் மங்கையர் கண்ணி அம்மையுடனாகி ஆளவா எண்ணல் மலரடிகள். கூட்டாயினவாறு விளக்ககிழீர் கொடுமை பல செய்தன நாடறியே. இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும் போற்றாதின் வயிற்றில் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட அருள் தரும் முன்னகரலை அம்மையுடனாகிய திரு அதிகை விரட்டநாதர் திருவடிகள். வாழ்த்தவாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த செல்னியும் தந்த தழைவனை அருள் தரும் திருபுவன நாயம்மையுடனாகி அடைக்கலம் காத்தநாதர் மலரடிகள். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்லை கேட்டான் தன்னை சுடத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர் என்றோம் சேயானை தென்கோடல் திருதாளராய சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே. சிவனடியே சிந்திக்க பெற்றே நானே. அருள் தரும் மங்கையர் கண்ணி அம்மையுடனாகி அருள் நிறை ஆளவா எண்ணல் மலரடிகள். பீரை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நீ
வெள்ளை நல்லோர் அருள் துறையுள் அத்தாவுன காலாயினி அள்ளேன் எனதாயே. அருள் தரும் வேர்க்கண்ணி அம்மையுடனாகிய தடுத்தாற் கொண்டநாதர் திருவடிகள் மீதான் அரும்பி விதிர் விதிர்த்து நிறையார் கலக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கையான இளவிடேனுடையாய் என்னை கண்டு கொள்ளே. சிறைவான் புன்னல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர்மதி கூடலின் ஆய்ந்த ஒன் தீன் தமிழில் உறைவான் நுழைந்தனையோ அன்றி ஏழிசை சூழல் புக்கோ இறைவா கடவரை தோற்கெங்கலாம் புகுந்தெய்தியதே. இல்லை மன்றினில் ஆடி போற்றி பஞ்சம் ஆரம்பது ஆனாய் போற்றி. அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞான பெருங்குத்தர் மலரடிகள் வளர் விளக்கே உளப்பிழா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பனங்கில் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அடிவள உள்ளத்தில் ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காரே வெளிவள தெய்வ கூத்துவந்தாயே விளம்புமாவிடமே மண்டுகத்தில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னிசை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க நடை மடவாளுமை போனடியோவுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. இல்லை மண்டினில் ஆடி போற்றி ஆரம்பது ஆனாய் போற்றி. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிகிலார் அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. முப்பிலா முலையம்மையுடனாய் அருள் நிறை மாசிலா மணீசர் திருவடிகள் இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவே என்பரா கோலத்தேரியாடும் எம்மானார்க்கு அன்பு ஆதரவர்க்கே. அருள் தரும் வண்டார் குழலியம்மையுடனாகிய ஆலங்காற்றடிகள் மலரடிகள் உலகெலாம் உணர்ந்து நிலவுலாவிய நிர்மலிவேணிய அழகில் சோதிய அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலசிலம்படி வாழ்த்தி ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான்
வெந்தில்லை மன்றினில் ஆடி போற்றி எனக்கு ஆரவது ஆனாய் போற்றி சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராசதனையை மாதேவி நின்னை சத்தியமா நித்தியமுள்ளத்துள் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகுதல் போல் நுகர்ச்சி தொகைதரும் 16 பேரும் தந்து தொகைதரும் 16 பேரும் அருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகித குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவுனா நீதாய் அளிக்கொணாதோ மகிமை வளர் திருக்கடவுரில் வாழ்வாமி சுகநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே 16 பேரும் தந்து 16 பேரும் அருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் கடவுர் வாழ் அபிராமி உமையே வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ இமமாமுகன் தனக்கிளையோனே இமகான் மடந்தை உத்தமிவாளா ஜபமாலை தந்த சத்குருநாத திருஆவினன்குடி பெருமாளே திருஆவினன்குடி பெருமாளே உனை நான் இணைந்தருள் பெறுவேனோ திருஆவினன்குடி பெருமாளே விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஏடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வெற்றிவேல் முருகனுக்கு வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி கண்ட நெற்றி கண்ணில் நெருப்பு வடிவாக தோன்றி நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன் முருகன் நிருதர் குலத்தை அளித்த நிர்மலன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயாது ஒளியாது உன்னாமம் சொல்பவர்க்கு ஓயாது ஒழியாது உன்னாமம் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவான் பாருமே முருகன் உயர்கதிதான் தந்திடுவான் பாருமே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே
கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே கலலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கலலடியே காட்டி என்னை ஆளுவாய் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆறுபடை வீட்டினிலே ஆறுமுக வேலவனே ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே முருகா ஆதரித்து என்னை ஆளும் ஐயனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டே குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகழுண்டு குறைவில்லை மனமே மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 வெற்றிவேல் முருகனுக்கு செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி என்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்கென தொழுமே தனக்கு ஓமையிலாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார் கல்லால் யாண்டும் இடும்பை இள பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார் எது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி இது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற ஒரு தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு பேசு தெய்வமே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு உனக்கு பணி செய்ய குந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீத்தா மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நிலா பிழையும் நிலையா பிழையும் நின்னஞ்சலத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம்பனே காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி நந்தியம்பெருமான் திரு ஐயாறு திருத்தலத்திலே இறைவனிடத்திலே தவமிருந்து வரங்களை கேட்கக்கூடிய நிலையில் பெருமான் செவிக்கு விண்ணப்பமாக நந்தியம்பெருமான் வேண்டிய பேறுகள் வழிபாட்டினுடைய நிறைவான விண்ணப்பமாக பெருமான் திருச்செவிக்கு திருவடி விண்ணப்பமாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. எம்பிரான் அருள்மலத்தனாய் எம்மையுடனாகிய ஐயாரப்பர் மலரடிகள் எம்பெருமான் முதல் குருநாதராகிய நந்தி எம்பெருமான் மலரடிகள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலத்து உரையும் சிவக்கொழுந்தே நின் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அதுதான் உன் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அதுதான் மறைகள் நிந்தனை செய்வ நிந்தனை புறாமணமும் தருகன் ஐம்புலன்களுக்கு ஏவல் செய்யுரா சதுரும் பிறவி தீதெனா பேதையர் தம்மோடு பிணக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல்லன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடு மகிழ்வும் ஓது நல் உபதேச மெய் உறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவச்செயல் எனக் கொள்ளும் தெளிவும் மனமும் வாக்கும்
நின் அன்பர்பால் ஒருபடு செயலும் கனவிலும் உனது அன்பருக்கு அடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனித நின் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொலிவும் தீமையா புற சமயங்கள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிற பொருள் வாழ்வு விளைவுறாவலனும் ஏமுறும் வர தார நச்சிடாத நன்னோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவும் உறக்கம் மீதுரையினும் நரகில் தோய்கினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துய்க்கினும் நரகில் தோய்கினும் பட்டும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துய்க்கினும் பிறை கொழுந்து அணிசடை பெரும யுவரம் மறுத்திடாது எனக்கு நீ வளங்கள் வேண்டுமால் ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம் உபசாரம் உறவு சீலம் வழிக்கிலா தவம் தானங்கள் வந்தித்தல் வனங்கள் வாய்மை அளிக்கிலா துறவு அடக்கம் அறிவோடு அர்ச்சித்தல் ஆதி இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணி அறங்கள் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட அருள் தரும் பார்வதி அம்மையுடனாகிய கைலாயநாதர் மலரடிகள் அருள் தரும் சுண்ணாம்பிகை தாயாருடனாகிய சுகவனநாதர் திருவடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி எந்தில்லை மண்டி நில்லாடி போற்றி திருகலாம் தவம் ஏதைமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் ஆயனோரானந்தம் மருகவானடி வாழ்த்தி வணங்குவே தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுதுகாமுற்று அனற்றுகின்றாரையும் புறக்கணிப்பாரையும் எழுதும் கணக்கே அரியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி வந்து இங்கு அமுது செய் பரணே போற்றி இடை பாகமான தூய நல் சோதி போற்றி மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் உண்மையாமனில் உலகர் முன் வருக என உரைப்பார் அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் கிடந்த சோதி கருணையே உருவமாகி அருள் தரும் சுண்ணாம்பிகை தாயாருடனாகிய சுகவனநாத திருவடிகள் ஆனை நீயது நீரே கவினை தருவது நீரே பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே சந்தனச்சாந்தின் சுந்தர போற்றி படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்து அஞ்சி விண்ணாவிற்கொண்டே போகேன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சித்திரம் வளர்த்தே உனதாக
கொளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வாழ்க மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக மேன்மையுள் சைவ நீதி விளங்குக ஆவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி. அன்பர் பெருமக்களே, வளமாக வந்து கையிலே நீர் தருவார்கள். கரத்தூய்மை செய்து கொண்டு மலரை பெற்று இறைவன் திருவடிக்கிட்டு இந்த இல்லத்தை சார்ந்த அன்பர் பெருமக்கள் வரக்கூடிய காலங்களில் நன்மக்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டி இறைவன் ஐந்தெழுத்தை ஓதி மலரிட்டு திருநீர் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லத்து அன்பர்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவாய் கனகத்திரளே போற்றி.